எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெந்தயம், அடுத்து பூண்டு, சின்ன வெங்காயம். நல்லா கலந்து விட்டுருங்க, வேகட்டும். இப்போ வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் சேர்த்துடலாம். கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறோம். மஞ்சப்பொடி, இப்போ குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். அடுத்து உப்பு. இப்போ கலந்து விட்டுருங்க. இப்போ புளிக்கரைசல் ஊற்றிடலாம். புளிக்கரைசல் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிச்சு வரட்டும். தேங்காய் கூட ஜீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றிடலாம். கலந்து விட்டுருங்க. கொதிச்சு வந்துச்சுன்னா குழம்பு ரெடி.